Hello friends, welcome back to our channel Banana Leaf Unlimited. இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் நம்ம சதீஷ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயே வந்து குவாலிட்டியான கிரைண்டர்ஸும் நிறைய அந்த ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்ஸஸும் இவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போன வீடியோ பார்த்துட்டு நிறைய வரவேற்பு வந்தது, நிறைய பேர் என்கொயரிஸ் பண்ணி நிறைய வாங்கி பலன் அடைச்சிருக்கீங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மாடல் கிரைண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சுட சுட நல்ல ஒரு சுவையான இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்ற இவங்க புதுசாக ரொம்ப எஃபிஷியண்டான கிரைண்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா கிச்சனில் வந்து தேங்காய் துருவுறது, காய்கறி வெட்டுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எல்லா காய்கறியும் வெட்டுறதுங்கிறது இல்லத்தரசிகிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் சுலபமாக்குற மாதிரி நிறைய காம்போஸ் எல்லாம் அவங்க இன்றைக்கி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க உங்களுக்கு. சரி, என் கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சதீஷ் இண்டஸ்ட்ரீஸில் அந்த மகாலட்சுமி வெட் கிரைண்டர்ஸும் அது தவிர வேறு சில ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்ஸஸும் நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் சதீஷ் இண்டஸ்ட்ரீஸோட ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் சதீஷ் நம்ம கூட இருக்காரு. ஸோ சதீஷ் சார், ஒரு 4 மாதம் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஆமாம் சார், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சரி சரி. இப்போ இங்கே சதீஷ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வருஷத்துக்கு 2 வீடியோ வருங்க இவங்களோடது. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அப்படின்னா இவங்க ஒரு நார்மலான ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான உபயோகப் பொருட்களையும் வந்து ரொம்ப யோசனை பண்ணி, சரி இந்த பொருள் வந்து கொடுத்தா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்கள் தனியாக மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னா அதோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 3-4 பொருட்களோட ஒரு காம்போவாக ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் டைம் வீடியோவோட டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது காமிக்கணும், வித்தியாசமான ப்ராடக்ட் வந்து எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய ஃபோன் கால்ஸ் வந்ததுங்க. அதை ஒரு கேப் விட்டு நம்ம சரி மீண்டும் பனாலா வியூவர்ஸுக்கோசரம் மறுபடியும் ஒரு புது ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ணலாம். இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சார், இது ஸ்மார்ட் வந்து நல்லா ரீச் ஆகி போச்சுங்க. ஸ்மார்ட் வந்து கேட்காத மக்களே இல்லைங்க. இந்த நேரத்தில் நானும் ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நம்ம போன வீடியோ தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அதை பார்த்துட்டு ஒரு 40 பேராவது வந்து பொருளை வாங்கிட்டு எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஃபீட்பேக் தெரிவித்தாங்க. ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட வரல. ஆமாம் சார், தீபாவளிக்கு ஆனஸ்டாக சொல்லிடுறேன் சார். நம்ம ப்ராடக்ட் வந்து சார் ஆஃப்டர் சர்வீஸ் தான் சார் மெயின். டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புகிறப்போ ஏதோ ஒரு வந்து மிஸ் ஹேண்ட்லிங்கில் ஏதோ ஒரு ஹேண்ட்லிங் ஆகிறப்போ கூட நம்ம அந்த ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணுறாங்க. அதை வந்து என்னென்ன போச்சோ நாங்கள் அது புதுசு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போனது மாற்றி மறுபடியும் திருப்பி அனுப்பி வச்சுருக்கிறோம். ஓகே சதீஷ், இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸ்மார்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ரீச்சான ப்ராடக்ட்டுங்க. இது எல்லாம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7500 8000 உள்ள ப்ராடக்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் தான் தரோம். இன்றைக்கி ஒரு ஆஃபரில் என்ன பெஸ்ட்டு ப்ரைஸ் தரோமோ அந்த பெஸ்ட்டு ப்ரைஸை வந்து இப்போ வரைக்குமே தந்துட்டுருக்குறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழவி மட்டும் சுற்றுங்க, ட்ரம்மு சுற்றாது. ட்ரம்மெல்லாம் பார்த்திங்கன்னா 304 கிரேடு கொடுத்துருக்குறோம், ஹையஸ்ட் கிரேடுங்க. 304 கிரேடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாதுங்க, துரு பிடிக்காது, எந்த பிரச்சனையும் ஆகாதுங்க. கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா நாமக்கல்லிருந்து ஸ்பெஷலாக இதுக்கோசரமே வர இந்த ஸ்டோன் வந்து டேபிள் டாப்புக்குன்னா நாமக்கல் தான். இதில் 50 mm மோட்ரு வந்து ஸ்டாம்பிங் கொடுத்துருக்குறோம். எல்லாம் பியூர் காப்பருங்க. காப்பர்லேயே இன்றைக்கெல்லாம் பயங்கரமாக ப்ரைஸ் வந்து ஹைக் ஆயிடுச்சு. அது நம்ம ஆனாலும் காப்பரை தவிர ஒரு எதையுமே நாங்கள் நினைக்கிறது இல்லை. ஏன்னா லாங் ஸ்டாண்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து அவங்க யூஸ் பண்ணணும், ஒரு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும்னு சொன்னால் அது காப்பர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து வரும். இதே நீங்கள் வந்து அலுமினியம்னு சொல்கிறாங்க, அதை நாங்கள் கண்ணில் கூட பார்த்தது இல்லைங்க, போட்டது கூட கிடையாதுங்க. இது வந்து நான் இன்றைக்கி வந்து முக்கியமாக உங்ககிட்ட சொல்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் காப்பரை தவிர எதையுமே நாங்கள் அந்த ஒயரை வந்து யூஸ் பண்ணதில்லை. நிறைய பேர் டவுட்டில் கேட்குறாங்க, சார் அலுமினியம் போடுறீங்களா சார்? எல்லா பக்கம் இதோட ரேட்டு கம்மியாக கிடைக்குது. இதோட ரேட்டு கம்மியாக கிடைக்குங்க. ப்ராடக்டை வந்து வேல்யூ வந்து அந்த குவாலிட்டி, அந்த பிராண்டட்ங்கிற ஒரு குவாலிட்டி இருந்தால் அந்த குவாலிட்டிக்கு நாங்கள் என்னென்ன ப்ராடக்ட் போடுறோமோ அது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. இது பாலிகார்பனேட்டில் போடுறோம். பார்த்தீங்கன்னா இந்த பாலிகார்பனேட்டில் இது வரைக்கும் யாருமே கிரைண்டர் வந்து இந்த பாடியில் வந்து இது வரைக்கும் போடவே இல்லைங்க. அது வந்து மெயினான ஹைலைட்டு. உள்ளே இருக்கிற பொருள் வெளியில் பார்த்துக்கலாங்க. எவ்வளோ ஹீட்டு வந்து காப்பரில் வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. லைட்டாக வரும், ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதனால் பயந்துக்கும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நம்ம ப்ராடக்டை வாங்கிட்டு நீங்கள் பேனிக்கே ஆக வேண்டாம். அந்தளவுக்கு நல்ல ப்ராடக்டை நாங்கள் கொடுக்குறோம் சார். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த 2 லிட்டரில் க்யூட்டுங்க.
க்யூட்டில் வந்து சார் ஒரே கலர் கொடுக்குறீங்க சார், கலர் இல்லையான்னு கேட்டாங்க. அவங்களுக்கோசரமே நாங்கள் பார்த்தீங்கன்னா கலர் வந்து நிறைய கலர் லான்ச் பண்ணியிருக்கிறோம். வயலட் வருதுங்க, வயலட் வித் ஒயிட் வருதுங்க 2 லிட்டரில் க்யூட்டு. இதில் நீங்கள் தேங்காய் தருவது வந்துடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேடுங்க, ஃபுட் கிரேடில் தான் போடுறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து உணவில் பயன்படுத்துகிறதுனால எல்லாமே அந்த ஃபுட் கிரேடு என்ன இருக்கோ அந்த மெட்டீரியல் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது டெல்ட்ரினில் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏபிஎஸ் பாடிங்க. இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ல யூஸ் பண்ணுற அந்த பிளாஸ்டிக் வந்து ஏபிஎஸ் தான் இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் பிளாஸ்டிக். அதனால் அதான் யூஸ் பண்ணுறோங்க. எவ்வளோ ஹீட் ஆனாலும் அது தாங்கக்கூடிய தான் ஏபிஎஸ். க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து க்ரீன் கொஞ்சம் லைக் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் காமிச்ச டார்க் கிரே வித் ஆரஞ்சு இருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 32 mm காப்பருங்க. எல்லாமே குவாலிட்டியில் வந்து எல்லாமே ஹை கிளாஸில் தான் எல்லாமே போட்டிருக்கோம் சார். எல்லா குவாலிட்டியில் வந்து பக்காவாக இருக்குங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மசாலா ட்ரம்மு வந்துருங்க, மசாலா ட்ரம்மு வந்துடும். இது மசாலா ட்ரம் பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டுங்க, இந்த மசாலா ட்ரம் இல்லாட்டி கிரைண்டரே போகாதாட்டுங்க, அவ்வளோ வந்து இதுக்கு வியூவர்ஸ் ஆகிட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் கொடுக்குதுங்க. சட்னி எல்லாம் இதில் அரைச்சா நல்ல டேஸ்ட்டு கிடைக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பா மாவு அடை மாவு கொஞ்சம் வேணும்னாலும் சார் லாஸ்ட்டு மந்த்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கிரைண்டர் வாங்குறதுக்கோசரமே சென்னையிலேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம குவாலிட்டியாக கொடுத்தா அது எங்கே உலகம் பூரா ரீச் ஆகும் சார். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்க சார் 1 லிட்டர் இருக்குது, 2 லிட்டர் இருக்குது, 3 லிட்டர் இருக்குங்க. நடுவில் ஒரு சைஸுமே வந்து இல்லையான்னு நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்கோசரமே டிசைன் பண்ணி 2.5 கொடுத்துருக்கோம். 2 லிட்டர் கிரைண்டரு. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 1.25 கிலோ அரிசி போட்டுக்கலாம், உளுந்து வந்து 200 கிராம் போட்டுக்கலாம். ஹெவியாக கொடுத்துருக்குறோம். மோட்ரு 50 mm கொடுத்துருக்குறோம். ஒரே டைமில் 1.25 கிலோ அரிசி போட்டுக்கலாம், 200 கிராம் உளுந்து போட்டுக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் பாடியில் தான் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்கைஸ் ப்ளூ வந்துடும். இது வந்து பிங்க்கு, இது வந்து ரோஸ் கலரில் வந்திருக்கு பாருங்கள். ரோஸ் கலரில் வந்து இது கொடுத்துருக்கோம். இந்த கலரில் வந்து கிரைண்டரு எங்கேயுமே கிடையாதுங்க. 100% காப்பர் தான் போடுறோம். இதுக்கும் சப்பாத்தி பேசுகிறது தேங்காய் திருவுறதெல்லாம் வந்துருங்க. அப்புறம் இந்த சட்னி ட்ரம்மும் இதுக்கு வந்துடும் ஃப்ரீயாக சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் காமிச்சாச்சுங்க. அடுத்து 3 லிட்டருங்க. இதுலேயும் பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுத்துருக்குறோம். லிட்டு பாருங்கள் சார், லிட்டு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட்டில் கொடுத்துருக்குறோம். இது வந்து அன்பிரேக்கபிள். இது கீழே போட்டாலும் உடையாதுங்க, மேலே ஏறி நின்னாலும் உடையாதுங்க. அட் அ டைம் 1.5 கிலோ அரிசி போடலாம், 1.5 கிலோ அரிசி, உளுந்து 1/4 கிலோ போடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டுக்கு அரைச்சி வைக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டல்ஸுக்கு கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க வந்து உளுந்து வடை அரைக்கணும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு அப்பப்போ வந்து 1 கிலோ போடணும். அது மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணி நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்குங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். 1.5 கிலோ அரிசி, 1/4 கிலோ உளுந்து போட்டுக்கலாம். 3 லிட்டர் இல்லைங்க, நல்லா பார்த்துங்க. இது 3 லிட்டர். 3 லிட்டரில் வந்து க்ரீன் கொடுத்துருக்குறோம், அப்புறம் கிரே வித் ஆரஞ்சு கொடுத்துருக்குறோம். இந்த 2 கலர் இருக்குது இப்போ அவைலபிள். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். 3 லிட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 45 mm காப்பர் கொடுத்துருக்குறோங்க. ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 1440 ஆர்பிஎம் கொடுத்துருக்குறோம். அதனால் ட்ரம்மை வந்து பிடிக்க முடியாதுங்க, அவ்வளோ வந்து உங்களுக்கு புல்லிங் பவர் இருக்குது. ஒரு 2 லிட்டர் கிரைண்டருக்கு என்ன புல்லிங் பவரோ அந்த புல்லிங் பவர் நான் கொடுத்துருக்குறோங்க. நல்லாயிருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்தில் அரிசி ஊற வச்சு அரைக்காதுங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் அரிசி ஊற வச்சுருங்க. வெள்ளைக்கார இட்லி அரிசி இருக்கும், அது நீங்கள் ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சு நீங்கள் அதை போட்டு உளுந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சா போதுங்க. இதை வந்து ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சிக்குங்க. அரிசி ஊற வைக்காமையே வந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஊற வச்சாதான் அரைக்கும், இல்லை நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சிருங்க. அதே மாதிரி தண்ணியும் நிறைய ஊற்றிடாதீங்க. ஒரு கிளாஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே 1.5 கிலோ அரைச்சிரும். உளுந்து அதே மாதிரி ஒரு 15 நிமிஷத்தில் அரைச்சிரும். உளுந்து வந்து நீங்கள் பொங்கி வந்து 1/4 கிலோ வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதில் 1/4 கிலோ போட வேண்டிய இடத்துல நீங்கள் 1/2 கிலோ போட்டாலும் அது பொங்கி வெளியில் வந்துடும். அவ்வளோ வந்து இதுக்கு போடக்கூடாது. அப்புறம் இதுக்கும் சட்னி ட்ரம் வந்துடுங்க. பார்த்திங்கன்னா இதுக்கும் சட்னி ட்ரம் வந்துடும். இதில் 1/2 kg அரைச்சிக்கலாம். சட்னி மசாலா எல்லாமே அரைச்சிக்கலாம். அப்புறம் இது கோகனட் ஸ்க்ராப்பர் வந்துடும். சப்பாத்தி பிசைறது வந்துடுங்க. எல்லாமே குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க. எல்லாமே தி பெஸ்ட் கொடுத்துருக்கோம். கிரைண்டர்ஸ் எல்லாம் எப்படி எவால்வ் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து இப்போ டில்ட்டிங் மாடல் கிரைண்டர். அப்படி வந்து இப்போ யூஸ்வலாக மாவு அரைச்சி முடிச்சோன்னா கழுவுறது ஒரு பெரும் கழுவுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் சார். அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா
இது டில்ட்டிங் போட்டிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சார் இதெல்லாம் இந்த மாடல் எல்லாம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஈவன் ஒரு வயசானவங்க கூட இதில் மாவு அரைச்சு கழுவுறதுல சார் சுத்தமாக அவங்களுக்கு வந்து சார் அவங்க ஒரு 80 வயசு இருக்கும் சார். வேடப்பட்டியிலேருந்து கூப்பிட்டாங்க, கோயம்புத்தூர் வேடப்பட்டி, இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த முதியோர் இல்லத்தில் எங்கேயோ இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் பார்த்துட்டு அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சுங்க சார். இந்த கிரைண்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் எஸ்பெஷலி இந்த சட்னி ட்ரம் வந்து எங்களுக்கு ரொம்ப, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இந்த சட்னி ட்ரம் வந்து எங்களுக்கு 2 பேருக்கு இது மாவரைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப போதுமானது. இந்த பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எடுத்து வந்து இங்கே வந்து ஒரு 80 வயசு இருக்குங்க. அவங்கனால பாவம் நடக்க கூட முடியலைங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் வந்து 2மே பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்தோம். அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து எங்கேயோ ரீச் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து விளம்பரமே வந்து பண்ணாமே அந்த ப்ராடக்ட் போயிட்டே இருக்கும். எப்பவுமே நல்ல ப்ராடக்ட் வந்து அவங்க வாய் வழியா அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் இது டில்ட் பண்ணிக்கலாங்க, டில்ட் பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலாம், நல்லா வந்து கம்பேக்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் இதில் 1 கிலோ அரிசி போட்டுக்கலாம் சார். உளுந்து வந்து ஒரு 150 கிராம் போட்டுக்கலாம், நல்லா இருக்குங்க. சீக்கிரம் அரைச்சிருங்க இந்த மாடலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லிட் எல்லாம் பாலிகார்பனேட் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒயிட் வருது சார். லாஸ்ட் டைம் ஒயிட் காமிக்கலிங்க, ஒயிட் வித் கிரே, டார்க் கிரே கொடுத்துருக்கோம். இந்த கலர் வேணும்னாலும் உங்களுக்கு கொடுக்கலாம், அருமையான கலருங்க. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கொடுத்துருக்குறோங்க. பார்த்துங்க ப்ரௌன் இருக்குது, ப்ரௌன் கலரும் காமிக்கிறோம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர் வேணும்னாலும் யார் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 1 டைம்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இது இப்படியே வந்து நீங்கள் டில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் நீங்கள் இது புல் பண்ண வேண்டியதில்லை, சாய்க்கருக்கு மட்டும்தான் இது புல் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். ஆமாம், இது வந்து நீங்கள் சாய்க்கருக்கு மட்டும்தான் சார் இது வந்து நீங்கள் இழுக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி இது வந்து இது நிமித்தருக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. அப்புறம் இதுக்கு மசாலா ட்ரம் வந்துருங்க. சரி, மசாலா ட்ரம் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இதுக்கு ஒரு கேப்பும் வந்துடும், ஒரு லிட்டு வந்துடும். இதோட ரேட் என்னங்கிறது கீழே வந்து எங்கள் நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் நீங்கள் எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனே அந்த என்ன ரேட்டு ஏதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஆமாம், மெயினாக வந்து ப்ரைஸ் தெரியணும் அப்படின்னா இந்த கீழே தெரிகிற நம்பரை கூப்பிட்டு நீங்கள் பேசிடுங்க. ஏன்னா நிறைய குழப்பங்களை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் நேரடியாக, ஏன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த மாடல்னு தெரியாமல் நீங்கள் கேட்டு இவங்க வேறு ப்ரைஸிங் சொல்லி தேவையில்லாமல் குழப்பம். அது வந்து சார் நம்ம கிட்டத்தட்ட எங்ககிட்ட டேபிள் டாப்பில் ஒரு 8-9 மாடல் இருக்குங்க. நான் ஒரு மாடலுக்கு ரேட் சொன்னேன்னா நீங்கள் வந்து நீங்கள் இந்த ரேட்டு தான் சொன்னீங்க, அதுக்கு வந்து இந்த மாடல் தான் காமிச்சிங்கன்னு எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்கெயின் வரும், இது வரும். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எந்த கிரைண்டருக்கு என்ன ரேட்டுங்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னாலும் சரி, உடனே நாங்கள் அனுப்பியும் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட இது பாக்ஸுங்க. மகாலட்சுமி ஐ பர்ஃபார்மன்ஸுங்கிறது தான் நம்மளோட பிராண்டு. இந்த பிராண்டு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான் வரும், தவிர எந்த கடைக்கோ இல்லை டீலருக்கோ எங்கேயுமே எந்த ஊருக்குமே நாங்கள் கொடுக்குறது கிடையாது. தயாரிப்பாளரின் நேரடி விற்பனை, இதை வந்து நீங்கள் மெயினாக நோட் பண்ணிங்க. தயாரிப்பாளரின் நேரடி விற்பனை. இந்த மகாலட்சுமி ஹை பர்ஃபார்மன்ஸுங்கிறது நம்மளதுங்க 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வெட் கிரைண்டர் மேனுஃபேக்சரிங். இது நம்ம பிராண்டில் வந்து இந்த மேடம் தான் இருப்பாங்க. இதுதான் நம்மளோட இதுதான். இது பார்த்துங்க, இந்த லோகோ இருந்தால் தான் மகாலட்சுமி ஒரிஜினலுங்க. இதை வந்து எல்லாருமே பார்த்துக்குங்க. சார் பார்த்தீங்கன்னா சார் மகாலட்சுமி டில்ட்டிங் டேபிள் டாப் கூட எல்லாம் நிறைய ஆஃபர் இருக்கான்னு மக்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க மேடம், நாங்கள் வந்து ஒரு 1 வீக்கில் ஒரு ஆட் எடுக்கிறோம், அதில் ஆஃபர் எல்லாமே நாங்கள் காமிக்கிறோம். அதுவும் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, எல்லாம் வாரண்டி உள்ள ப்ராடக்ட்டு கொடுக்கணும். நம்ம சும்மா சாதாரண ப்ராடக்ட் கொடுத்துட்டு அப்புறம் நாளைக்கு பேர் கிடக்கூடாது இல்லைங்க. அதனால் ஆஃபர் கொடுக்குற ப்ராடக்ட்டும் தி பெஸ்ட். மகாலட்சுமி டில்ட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் ஹேங்கர் தெர்மோ ஃப்ளாஸ்க்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் நிற்குங்க. 12 ஹவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 14 ஹவர்ஸ் கன்ஃபார்மாக நிற்குங்க. இது வந்து தந்துடுறோங்க. இது பிராண்டட். ரொம்ப வருஷம் கழித்து இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் மறுபடியும் ரீலான்ச் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பீஸ் இந்த ப்ராடக்ட் மட்டும் விற்றுருக்குறோங்க. இந்த பீஸை வந்து நாங்கள் 2008லேயே காமிச்சிருக்கிறோம். இது அருமையான ப்ராடக்ட்டுங்க. செல்லோ சாப்பருங்க. இது பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோடு வந்துடும். எலக்ட்ரிக்கலில் சாப் பண்ணுறது. ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைனாக சாப் ஆயிரும். இது வந்து அருமையான ப்ராடக்ட்டுங்க, அவ்வளோ நல்ல ப்ராடக்ட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக் பீட்டரும் வந்துடும். எக்கு, மோர் எல்லாமே இதில் அடிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4000 ml வந்து கேசரோல் வந்து உங்களுக்கு இந்த ஆஃபரில் வந்து ஃப்ரீயாக வந்துடுங்க. இதுவும் பிராண்டட் தான்.
இதுவும் பார்த்தீங்கன்னா ISO 9001 கம்பெனி. இது வந்து உங்களுக்கு வந்து இது ஆஃபரோட ஃப்ரீயாக வந்துடும். அப்புறம் வந்து இந்த மசாலா ட்ரம்மு, இந்த 5 பொருளோட ரேட்டு என்னங்கிறது நீங்கள் கீழே வந்து ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் இந்த ஆஃபர் என்ன ரேட்டோ அந்த ரேட்டு நான் சொல்லிடுவோம். எல்லாமே பிராண்டட் பொருளை தான் உங்களுக்கு நான் ஆஃபராக கொடுக்குறோம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது, நல்லா என்ஜாய் பண்ணலாம் சார். அடுத்தது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி க்யூட்டு கூடன்னு ஒரு ஆஃபர் இருக்குங்க. மகாலட்சுமி க்யூட்டோடவும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். இது மகாலட்சுமி க்யூட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் ஃப்ளாஸ்க்கு 1 லிட்டர் வந்துடுதுங்க. அப்புறம் இந்த வெஜிடபிள் சாப்பரும் இந்த ஆஃபர் கூட வந்துடுங்க. அப்புறம் இந்த பார்த்திங்கன்னா தேங்காய் தருவு சப்பாத்தி பிசுறது கிரைண்டர் கூட வந்துடும். எக் பீட்டர் வந்துடுதுங்க இந்த ஆஃபரில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா ட்ரம்மும் இந்த ஆஃபரில் கொடுத்துட்றோம். மொத்தம் 5 ப்ராடக்ட் இந்த ஆஃபர் இதில் வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் போட்டுக்கலாம், இட்லி போட்டுக்கலாம், கிரேவி போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 hours 7 hours ஹீட் அப்படியே நிற்கும். கீழே வந்து ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பர் கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு நான் இமீடியட்டாக சொல்லிடுவோம். ஒரு ஃபோன் எடுத்து இமீடியட்டாக மகாலட்சுமி கிரைண்டருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அதோட ரேட் என்னங்கிறது, இந்த காம்போ ஆஃபரில் போகிற ரேட் என்னங்கிறது நாங்கள் உடனே உங்களுக்கு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2.5 லிட்டருக்கும் ஆஃபர் கொடுத்துருக்குறோங்க. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து எல்லா கிரைண்டருக்குமே ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா 2.5 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வெஜிடபிள் சாப்பர் வந்துடுங்க. செல்லோ வெஜிடபிள் சாப்பர் 1 year வாரண்டியோட. இதுவும் ஃப்ளாஸ்க்கும் பார்த்திங்கன்னா இதுவும் வந்துடும். இது வந்து இப்போ மசாலா ட்ரம்மும் இந்த ஆஃபரில் வந்துடுங்க. அப்புறம் வந்து இந்த ஹாட் பாக்ஸும் இந்த ஆஃபரில் வந்துடுங்க. இதோட ரேட் என்னங்கிறது நீங்கள் கீழே வந்து ஸ்க்ராலிங்கில் இருக்கிற நம்பர் கூப்பிட்டிங்கன்னா இதோட ரேட் என்னங்கிறது நாங்கள் சொல்லிடுவோம். ஆஃபர் எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷோட ஃபாதர் மிஸ்டர் சதாசிவம் இருக்கார். ஸோ இவர் வந்து இந்த கிரைண்டர் தொழிலில் வந்து ஒரு ஜாம்பவன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அவர் வந்து இப்போ சில டிஸ்பிளேலாம் செஞ்சு காமிச்சார் பாருங்கள். இந்த வெஜிடபிள் கட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஸுங்க, கேரட்டு, பீட்ரூட்டு, ஆனியனுங்க. இப்போ பாருங்க கோஸ் அரைச்சி காமிக்கிறோம் பார்த்துக்குங்க. இப்போ இந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா 16 kg பிளேடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மட்டன் பீஸ் போட்டால் கூட கட் ஆயிரும். அந்தளவுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் கம்மியாகாதுங்க. ஸ்டீல், ஒரிஜினல் ஸ்டீலுங்க. இந்த மேலே இந்த கப்பு மேலே வச்சுருவோனுங்க. இதில் செகண்ட்ஸில் கட் ஆயிரும். நல்லா அப்படி பொடி பொடியாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். அதை பார்த்தீங்கன்னா பார்க்குற சிறுசாக இருக்குது சார். இது ஒரு கல்யாணத்துக்கு இதில் வந்து கட் பண்ணலாங்க. இது வந்து நிமிஷம் கூட இல்லை, செகண்ட்ஸுங்க. இது வந்து நாங்கள் வந்து ஒரு 10,000 பீஸுக்கு மேலே விற்றுருக்குற ஒரு கம்ப்ளைண்ட் இல்லைங்க. இது கேரட் நல்லா அந்த பொரியலுக்கு தகுந்த மாதிரி கட் ஆயிடுச்சு. இந்த பிளேடோட லைஃப்ல எப்படி சார்? சார் இதெல்லாம் வந்து 100 வருஷமாக போக சார். அந்த மாதிரி கிரேடு ஸ்டீலுங்க சார். நான் சொல்கிறேன் சார் 10,000 பீஸுக்கு மேலே விற்றுருக்கோம். அது சும்மா சொல்லலாம் சார். ஓகே, இது நாங்கள் சேலஞ்ச் எடுத்துக்கிறோம். ஒரு பீஸ் கம்ப்ளைண்ட் வச்சு டெஃபினட்டாங்க. ஏன்னா நாங்கள் விற்கிறதுக்காக இது போய் சொல்லி அது எதுக்கு சார் அந்த வேலையில் பண்ணணும் சார்? போய் சொல்லி விற்று ரொம்ப நாள் கிடைக்க முடியாது. பார்க்குறதுக்கு தூண்டு இருக்குது. ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கூட இதெல்லாம் வாங்கி வச்சு ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வாங்கியிருக்காங்க சார். அவங்களாம் நிறைய 2-3 நிமிஷம்ல வாங்கிட்டாங்க கேட்ட. இது தேங்காய் திருவது வந்து பார்த்தீங்கன்னா புது மாடலுங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் தான் வச்சுருப்பாங்க. ஏதாவது மோட்டரில் வந்து லூஸ் கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஸ்டீல் பூரா உங்களுக்கு இண்டக்ஷன் கரண்ட் வருங்க. இதில் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸ்லோ ஸ்பீடு இருந்தால் தான் உங்களுக்கு மூடி வைக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மூடி நல்லா பெருசாக இருக்கணும், கிரிப்பை பிடிக்கணுங்க. எந்த ஷேப்பரும் பார்த்தீங்கன்னா மூடி வந்து பெரிய மூடி இருக்கணுங்க. சின்ன மூடி இருந்ததுன்னா லேடிஸ்லாம் பிடிக்க முடியாதுங்க. அது சில்ப் ஆக்ஷன் வச்சதுக்கு வெளியே தின்னுங்க. அதனால் வந்து பெரிய மூடியாக இருக்கணுங்க. நல்லா உங்களுக்கு தேங்காய் தருவது நல்லா தரலாம். இது பார்த்தீங்கன்னா சார் இந்த 2 லிட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டில்ட்டிங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட் டைம் வீடியோவில் காமிச்சதோடு இப்போ ஹெவியாக பண்ணியிருக்கிறோம். என்னன்னா இது போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வந்து ஹெவியாக வந்து எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ராட் எடுத்து 2.5 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த லாக் தான் சார் மெயின். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் இதே விலை கம்மியாக கிடைக்குதுங்க சார். டில்ட்டிங் வந்து உங்களோட இந்த ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க சார். கம்மியாக 1000 ப்ராடக்ட் இருக்குங்க சார். பிராண்டடுக்குன்னு ஒரு ப்ராடக்ட், ஒரு பிராண்டட் ஷர்ட்டுக்கும் லோக்கல் ஷர்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்க. அதே மாதிரி தான் ஒரு குவாலிட்டியை நம்ம கொடுக்குறோம்னா அந்த குவாலிட்டி வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தி பெஸ்ட்டாக கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்கோம் நீங்களே பாருங்கள். ஒரு ஷேப் பண்ணி அவ்வளோதான்.
ஈஸியாக வந்து சாய்ச்சிக்கலாம். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அரிசி இதில் ஒட்டுக்க போட்டுக்கலாம், உளுந்து 1/4 கிலோ போட்டுக்கலாம். எல்லாம் ஹெவியாக கொடுத்துருக்கோம் சார். இதுக்கு மேலே ஹெவிங்கிறது ஒன்றுமே கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு ஹெவியாக கொடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர்லாம் வந்து 45 mm காப்பர் கொடுத்துருக்குறோம், எல்சி ஸ்டாம்பிங் போட்டிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங் வீலும் கொடுத்துருக்குறோம். காஸ்டிங் வீல் போட்டிருக்கிறோம். ஊத்துக்குழி கல் தான், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஊத்துக்குழி கல் தான் நாங்கள் வந்து இந்த வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தேங்காய் தருவது இருக்குங்க சார். ஸ்டீல் பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரைண்டர் மாடல் இருக்குங்க. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் கிரைண்டர் வந்து 50 லிட்டர் கிரைண்டர் வரை கிரைண்டர் இருக்குங்க. இதில் ஒத்தக்கல் கிரைண்டரில் வந்து தான் உங்களுக்கு வந்து மாவு அரைக்கும் போது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரெட்டைக்கல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ புதுசாக வந்து கிரைண்டரில் வந்துருக்குங்க, அது நாங்கள் ரெடி பண்ணி பார்த்தோம். அரிசி போட்ட செகண்டில் வந்து மாவு வெளியே வர்ற மாதிரி அது 80% தான் மாவு அரைக்குங்க, 100% அரைக்காதுங்க. அது நிறைய பேர் தெரியாமல் வாங்கிடுறாங்க. சீக்கிரம் ஒரு நாளைக்கு வந்து 500 கிலோ அரைக்கோன்ட்டு இது பண்ணி வாங்கிடுறாங்க. ஆனால் அது வந்து 80% தான் உங்களுக்கு மாவு அரைக்குங்க. அப்படி திப்பிள் ரவை மாதிரி இருக்குங்க. ரவை டேஸ்ட் இருக்காதுங்க, இட்லி டேஸ்ட் இருக்காதுங்க, ஸ்டாப்னஸ் இருக்காது. அது மாதிரி நிறைய பண்ணுறாங்க. நாங்கள் அந்த மாதிரி கிரைண்டர் செஞ்சு ஃபெயிலியர்னு விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா இந்த ஒத்தக்கல் கிரைண்டரு 2 குழவி கிரைண்டருங்க. அதே மாதிரி டில்ட்டிங் மாடல் 2 லிட்டர்லேருந்து டில்ட்டிங் மாடல் செய்கிறோம். 50 லிட்டர் கிரைண்டர் வரைக்கும் செய்கிறோங்க. உங்களுக்கு கிரைண்டருக்கு பார்த்துட்டு பூரா எல்லாமே காப்பர் மோட்டருங்க. மகாலட்சுமி கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ஹை பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுதுங்க. அது அந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஸ்ட்ரிப் அந்த எம்ப்ளம் எல்லாம் காமிச்சிருப்போம். இது இருந்தால் தான் வந்து ஒரிஜினல் மகாலட்சுமிங்க. நாங்கள் டீலர்ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸோ எங்கேயுமே கொடுக்குறது டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தான் வருது. தயாரிப்பாளர் நேரடி விற்பனை, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபுட் வீடியோவாக போட்டுட்ருக்குறோம். நடுவில் என்ன இந்த மாதிரி வீடியோ அப்படின்னா, இதுவும் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட வீடியோ தான். நம்ம வீட்டில் வந்து நல்ல சுவையான இட்லி தோசை மாவு இதெல்லாம் அரைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உபகரணங்கள் கண்டிப்பாக தேவை. எந்த டவுட்டாக இருந்தாலும் வீடியோவில் வர்ற நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்க நம்பர் இருக்கும். சதீஷ் அண்ட் ஃபாதர் அவங்க அப்பா சதாசிவம் அவங்க நம்பர் இருக்கும். கூப்பிட்டு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த இடத்தோட கூகுள் லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் நேர்லேயே வந்து கூட நீங்கள் டெமோ டைரெக்டாக எனக்கு டெமோ காமிங்கன்னு கேட்டால் அவங்க டெமோவும் காமிப்பாங்க. அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எப்படி இருந்து அப்படின்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன் மனோஜ்குமார். பை.